மேடைக்கு மேடை பெண்களோட பாதுகாப்பை பத்தி வசனம் மட்டும் பேசினா போதா சிஎம் சார். நீங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகியும் என்ன இனிஷியேட்டிவ் பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு எடுத்திருக்கீங்க? அதாவது அரமெண்டல் வைஷ்ணவி மேடம், கடந்த 5 வருஷமா உங்களோட கையில தமிழ்நாட்டோட ஆட்சி மொத்தமா இருந்தது. இதுல ஒரு நாள் கூட நீங்க கரெக்டான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து 5 வருஷத்துல எந்த ஒரு பாதுகாப்பையுமே நீங்க புடுங்கி தள்ளல. ஸோ அப்படி இருக்கும்போது கடந்த ஒரு மாசம்தான் ஆயிருக்கு டோட்டலா நம்மளோட டிவிகே ஆட்சி வந்து. ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போறீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கறத கேட்கறது மிகவும் ஒரு குற்றமான விஷயம். இப்ப நடந்த சம்பவத்துக்கு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, சரி ஓகே. ஆனா இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த கேள்வி கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் ஒழுக்கமாக வந்து இந்த ஆட்சியை நடத்தியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு திரும்ப திரும்ப அதே கேள்வி தான் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துருக்கீங்க. நான் ஒன்று தாங்க சொல்கிறேன், இந்த ஆட்சியில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களா இந்த எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணி எந்த ஒரு பெண்களுக்கும் எதிரான ஒரு தப்பான விஷயம் நடக்காத அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை மாற்றி காட்ட போகிறது டிவிகே கட்சியோட பொறுப்பு. இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கடந்த தேர்தல் வாக்குறுதியில வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களை பாதுகாப்பா ஒரு இடத்துல விட்டுட்டு போறதுக்கு சமூக நல விடுதிகள் அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. உங்களுடைய முதலமைச்சர் பதவி எங்க நம்ம கைவிட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் அவங்களோட குழந்தைகளை கொண்டு போய் அந்தந்த மையத்துக்கு விட்டு பாதுகாப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை விட்டு நீங்க எங்க ஆட்சிக்கு இது கவுந்துச்சுன்னா என்னடா பண்றது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த அறிக்கையை விட்டுருக்கீங்க. இதை நீங்க முதல் வருஷத்துல நீங்க ஸ்டார்டிங்லேயே செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ மோசமான ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்காது. இதை எல்லாரும் நீங்க கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். அதிரடி படையின்னு எங்க திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதை விளம்பரப்படுத்தினா மட்டும் போதாசி. சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கி இருக்கீங்க. ஆனா அதை ஸ்டிக்கர் போட்டா மட்டும் பத்தாதுன்னு சொல்றீங்க. நீங்க ஸ்டிக்கர் கூட போடல, ஓகேங்களா? ஸ்டிக்கர் கூட இது வரைக்கும் போடலை. நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு அதையெல்லாம் நடத்தி காட்டணும் உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதனால கொஞ்ச நாள் நீங்கன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். சரிங்களா வைஷ்ணவி?